யாரெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் அம்மா கத்திரிக்காய் வறுவல் செஞ்சாங்கன்னா கடாய் சோறு நிச்சயம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? எந்த கடாயில் வறுவல் செய்ய போகிறோமோ அந்த கடாயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடிசா நீளமாக கட் பண்ணி சேர்த்து மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வதங்கி சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரே ஒரு கைப்பிடி சோறு தான் தருவாங்க. அதுக்கே நானும் எங்க அண்ணனும் அடிச்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய தடவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வடித்து சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கடாய் சோறு ரெடி. வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மா கையால் இந்த உருண்டையை வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் நான் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு உங்களுக்கே புரியும். அம்மா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே உருட்டி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.